ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேடர்முகி. இன்றைக்கி நம்ம ராஜஸ்தான் ரைடில் பார்த்தீங்கன்னா டே 8. இன்றைக்கி எங்கே இருக்குன்னா பிக்கனர் இங்கே தான் இருக்கேன். சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கிளைமேட்டு. லடாக்கு, ஹிமாச்சல் எல்லாம் பார்த்தீங்கன்னா தோற்று போயிடும். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8:30 மணி ஆகுது. கிளம்ப போகிறேன். ஏன்னா வந்து நேற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு போட்டு 10 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கெல்லாம் அப்படி உட்கார முடியாது. ஆல்ரெடி ரொம்ப டைட் ஷெட்யூல் இன்றைக்கி. ஸோ ஆக்சுவலாக தாண்டி வந்துட்டு பேக்கில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரிட்டர்ன் போக வேண்டியிருக்கு. அதுக்காகனா ஒரு கோயிலுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைக்கில் பாருங்க, இந்த கிளைமேட்டுக்கு அப்படி இந்த பனி ஊற்றி 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 தண்ணியாக வந்துட்டு ஃபுல்லாக எவ்வளோ தான் கீழே தண்ணி அடிச்சிருக்கு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வரும்போது ஆக்சுவலாக சீட்டை வந்து கொஞ்சம் வந்து பனி எடுத்தோம்னா சுட்டு போயிருந்தேன். திரும்ப வந்து மறுபடியும் துள்ளியாக அதில் உட்காந்துருக்கு. அப்படி அவ்வளோ தூரம் பனி இருக்குது. டெம்பிள்னு சொன்னால காலங்காத்தாலே பயபக்தியாக வந்து கோயிலில் போய் சாமி கூட போகிறதில்ல. அது வந்து ஃபேமஸான டெம்பிள், கர்ணி மாதா டெம்பிள் அப்படின்ட்டு. அது வந்து ரேட் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய வந்து ரேட்டெல்லாம் இருக்கும். ஸோ வந்து அதுக்காகவே அந்த டெம்பிள் நீங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி இந்த கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கை இப்போ கூட பாருங்களேன், தெரியுதான்னு தெரில, ரெட்டிஷ் ஆகிட்டுருக்கு. நல்ல கோல்டு. ப்ரஷ் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்து வைக்க மூஞ்சி வாஷ் பண்ண பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படி அந்த லெவல் இருக்குது கிளைமேட்டு. டேங்க் ஃபுல் சொல்லியாச்சு. ஆக்சுவலாக ராஜஸ்தான் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து 107 இருக்குது பிக்கனரில். ஆல் ஓவர் ஸ்டேட் சேமாக இருந்துச்சு. நான் அடிச்சு நோற்றி இருந்துச்சு ஃபுல்லாக பெட்ரோலு. ஏன்னா லாஸ்ட்டு 2 முறை தான் இருந்துச்சு. தெரிஞ்சு ஒரு 1500 சம்திங் பிடிக்கும். கார்டு 1570. ஓகே, 1570 ருபீஸ் பெட்ரோல். அந்த பக்கம் ஒரே ரோடு தானே? ஆமாம், ஒரே ரோடு தாங்க அப் அண்ட் டவுனுக்கு. ஆனால் இந்த விசிபிலிட்டியில் எப்படி தான் போகிறது? இதுக்கு அசாரம் போட்டு வச்சுருவோம் ஆத்தி. இந்த விண்டர் ஸ்பிட்டி, விண்டர் லடாக்கெல்லாம் வந்து எங்கெங்க விண்டர் ராஜஸ்தான் வாங்க வேறு லெவலில் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுதுங்க. இப்போது எந்த பக்கம் வண்டி வேணாலும் பார்த்து கூட கிராஸ் பண்ணுற பயமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த ரூட் தான் வந்தது. எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோமீட்டர் பேக்கில் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முடிஞ்ச அளவு கிட்ட போயிடலாம் அப்படின்ற இதில் வந்து பார்த்தா இங்கே வந்தது பெட்ரோல் பங்க் நியர்பை ஸ்டே பண்ணலான்ட்டு. ஆனால் வந்து அந்த கர்ணி மாதா டெம்பிள் வந்து பேக் சைடில் தான் இருக்குது. பரவாயில்ல, எப்படி பார்த்தா அந்த சைடில் வந்து 5 கிலோமீட்டரில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் பங்க் இதுவும் இல்லை ஸ்டே பண்ணுறதுக்கு. ஒரு மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குல்ல, ஆக்சுவலாக நைட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து 6 மணிக்கு மிஸ்ட்டு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. 11 மணி 12 மணி டைமில் தான் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது நினைக்கிறேன். ஏன்னா நான் ரீச் பண்ண 2 நாளுமே 10 மணி ஒரு வாட்டி ரீச் பண்ணேன், ஒரு நாள் 11 மணி ரீச் பண்ணேன். ஸோ அந்த டைம்லாம் கூட பார்த்தா இந்த அளவுக்கு வந்து மிஸ்ட் நைட் டைம் ஃபார்ம் ஆகலை. பட் காலையில் வந்து அந்த மிஸ்ட்டு வந்து மொத்தமாக போகிறதுக்கு கிட்டத்தட்ட 11 மணி ஆகுது. 11 மணிக்கு மேலே தான் பார்த்தா அந்த 10:30-11 மணி தான் பார்த்தா அந்த மிஸ்ட்லாம் கொஞ்சம் நார்மல் ஆகி கொஞ்சம் விசிபிலிட்டி தெரிய ஆரம்பிக்குது. இப்போ தான் இது வந்து ஒரு மேபி ஒரு 20 ஃபீட் வந்து தெரியுங்க. அதுக்கு பேக்லாம் தெரியல. கர்ணி மாதா டவுன் பார்த்தீங்கன்னா பிகினர், அதாவது நான் அந்த பக்கத்து இல்லை, அங்கேருந்து பிகினர் வர்றதுக்கு முன்னாடியே டெஸ்னாக் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வந்து அந்த டெம்பிள். ஸோ இங்கே வந்து பிரிட்ஜ் ஏறாமல் அப்படியே சர்வீஸ் ரோடு போய் லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 950 மீட்டர்ஸ் தான். அதாவது ரொம்ப டைவர்ஷன் பண்ணி ஊருக்குள்ளே எல்லாம் சுற்றணும்லாம் தேவை கிடையாது. ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் அவ்வளோதான். எனக்கு விண்ட்ஷீல்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி என்னால் வந்து ஓட்ட முடியலை. ஏன்னா வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, மூச்சுக்காதே ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இன்னொன்று ஓட்டும் போது சில் காற்று ஃபேஸில் அடித்து அப்படியே மூக்கு காதெல்லாம் தண்ணியாக வருது. ஆனால் நிஜமாக ராஜஸ்தானில் இவ்வளோ ஒரு மிஸ்ட்டு கோல்டு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக சொன்னாங்க எல்லோரும் இந்த ராஜஸ்தான் நல்லா கோல்டாக இருக்கும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. ஆனால் இன்னும் வந்து போன மாதம் மீன்ஸ் ஒரு வித்தின் 2 வீக்ஸ் முன்னாடியே ஒருத்தர் தெரிஞ்சவர் பார்த்தீங்கன்னா குஜராத் போயிருந்தார். குஜராத் ராஜஸ்தான் பக்கமாக வந்தாரு. செம கோல்டாக இருக்குது ப்ரோ, நிறைய ஜாக்கெட்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோன்னு. பட் ஆனால் இவ்வளோ கோல்டு எதிர்பார்க்கல. என்னொன்று ஆச்சுன்னா நைட்டு மட்டும் கோல்டு இருக்கும், பகலை வந்து வெயில் கொளுத்த போகுது அப்படின்ட்டு. பட் வெயிலுன்ற ஹீட்டுன்றதே பார்க்க முடியல. சீரியஸ்லி இந்த ரைடு வந்து பார்த்தா இந்த இடம் பார்க்க தான் பார்த்தா நம்ம நார்மல் பிளேஸ் மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த கிளைமேட் ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம ஹிமாச்சலில் என்ன கிளைமேட் இருக்குமோ அப்படின்றலாம் அந்த ஃபீல் அப்படியே கொடுக்குதுங்க.
பார்க்கிங் போன இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லதாக வந்து ஒரு டீ கடை வித் ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. ஸோ அப்படியே வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்து முடிச்சுட்டு வந்துட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆகிடுச்சு. ஸோ இதாக கன்னிமாதா டெம்பிள் இங்கே உள்ளே தான் போகிறோம். காலையிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆவி பறக்க எல்லாமே போட்டுருக்காங்க. பஜ்ஜி டிஃபன் ஐட்டம்ட்டு அப்படின்ட்டு. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸுங்க. இது ஆக்சுவலாக வந்து கோயிலுக்கெல்லாம் வழக்கம் வந்து இந்த இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போக மாட்டேன் பூஜைக்கெல்லாம். பட் இதெல்லாம் பேக்காக வந்து சேல் பண்ணுறாங்க. இதுன்னா மேலே மிடில் இருக்க பார்த்தீங்கன்னா தானி வந்து புறா கொடுக்குறதுக்கு, அப்புறம் பாட்டில் இருக்கிறது வந்து எலி கொடுக்குறது. ஆக்சுவலாக ரேட் டெம்பிளில் நிறைய எலி இங்கே இருக்கும். டாப் மட்டும் தான் வந்து கோயிலில் பூஜை கொடுக்குற மாதிரி விடுது. ஸோ அது ஒரு காம்போவாக சேல் பண்ணுறதான்னு வாங்கிட்டேன். ஸோ வந்து நம்ம வந்து புறாக்கு ரேட்டுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணலாம். ரேட்டெல்லாம் பார்த்து அடிச்சு கொள்கிறான் நான். ஸோ கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாச்சு. சீரியஸ்லி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வாசலில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா வெளியே ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு எலியும் பார்க்க முடியல. நான் கடத்தரில் வரும்போது எந்த ஒரு எலியுமே பார்க்கல. பட் வாசலில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ எலிகள் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பாடு ஃபீல் பண்ணிட்டு அப்படின்னு. அது மாதிரி எலியை பார்த்தா நான் பயந்து ஓடலாம். இங்கே வந்து ரொம்ப யாரும் பயந்து ஓடலை. அது மாதிரி எலியை பார்த்தோன்னா நம்மளை பார்த்தோம் பயந்து ஓடலை. அந்த மாதிரி இல்லாமல் கேஷுவலாக பார்த்தீங்கன்னா அது கால் விட்டு நடந்து போயிட்டு இருக்கு. ஆட்கள் நடந்து போகிறாங்க அப்படின்னா அங்கேயே அந்த நடந்து போயிட்டு இருக்கு. சும்மா பார்க்குறதே வித்தியாசமாக இருந்துச்சு. உள்ளே வந்து அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி வந்து எடுக்கிறாங்க. எடுத்தால் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது தான் 30 ரூபா, வீடியோ எடுக்கிறது தான் வந்துட்டு 70 ரூபா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு 70 ரூபா வீடியோக்குனே பே பண்ணிட்டேன். பட் என்னன்னா வந்துட்டு கேமரா எடுக்கிறேன், இல்லை கேமரா மட்டும் தான் எடுக்கணும். கேமரா ஸ்கோப் நம்ம அதில் அது மட்டும் ஃபோன் எடுத்தால் அது ஃபோன் எடுக்கக்கூடாதுன்றாங்க. அதாவது ஒரே வீடியோ தான் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை என்னோட வேலை நான் அப்படி தான் பார்க்க முடியும்னாங்க. பட் லாஜிக்காக வச்சா வந்து கொஞ்சம் வந்து திங்க் பண்ணலாம். ஃபோட்டோ 30 ரூபா, வீடியோக்கு 70 ரூபா. அது எதில் எடுத்தால் என்ன, எத்தனை இதில் எடுத்தால் என்ன, நம்ம கன்வீனியன்ஸ் தானே. அப்படி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி தான் வந்து அந்த வீடியோஸ் எடுக்கிறது. ஸோ இப்போ கூட நான் வந்து பேமெண்ட் பண்ணி அந்த நேரத்தில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மை பொய்லாம் தெரியும். நான் சொல்கிறேன் ஜஸ்ட். அது கன்னிமாதா அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிற டைம் அவங்களோட குழந்தைங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இறந்து போயிடுறாங்க. இறந்து போகும்போது எமதர்ம ராஜ்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு தன்னோட குழந்தைய திருப்பி தர கேட்கும்போது ஏதோ சொல்லும்போது நீயும் அதை மீன்ஸ் கன்னிமாதா நீங்களும் உங்க கூட இருக்கிற ஆட்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எலிகளாக மாறிடுவீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு அந்த வரம் கொடுக்க முடியும்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி அப்படி வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த கன்னிமாதாவும் அவங்க கூட இருந்த ஆட்களும் ஃபுல்லாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து எலியாக மாறி இங்கே வந்து இருக்கிறாங்க அந்த பீரியடில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. அது நமக்கு அந்தளவுக்கு டீப்பான இந்த ஸ்டோரிலாம் தெரியாது. ரீட் பண்ணால் சொல்லிட்டேன் அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எலிகள், அது கிட்டத்தட்ட ஒரு 25,000 எலிகள்னு சொல்கிறாங்க. பட் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய எலிகள் எங்கே பார்த்தாலுமே எலிகள் நிறைய இருக்குது. அது மாதிரி எலிக்காகவே கட்டப்பட்ட கோயில். ஏன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா எலி போயிட்டு வர மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் அங்கேயே பார்த்தேன் நான். அது மாதிரி நடக்கிற வழியிலே வந்துட்டு பார்த்தா உள்ளே வந்து சாமி அந்த இதில் வந்து கொஞ்சம் உட்டு மாதிரி ஹைட்டில் தான் போட்டுறாங்க. நம்ம போகும்போது தெரியாமல் மிஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்டில் விட்டு போட்டுறாங்க. எல்லாம் நடந்து போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து ஃபுட்டு வந்து அவங்களே வந்து இந்த பால் மாதிரி கஞ்சி மாதிரி சம்திங் அப்புறம் கடலை அப்படின்னு வர பக்தர்களும் கொண்டு வராங்க. மற்றபடி அவங்களும் விட்டு வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தேங்க, அதாவது சரக்கு பாட்டில் எல்லாம் ஃபுல் பாட்டில் எல்லாம் கூட வந்து ஒருத்தர் உள்ளே படைக்க கொடுத்தாங்க. ரிட்டர்ன் வரும்போது ஆஃப் பாட்டிலாக வந்துச்சு. அதுவும் வந்து படைக்கிறாங்க இங்கே பார்த்தேன் நான் நோட் பண்ண இதில் பார்க்கும்போது. ஸோ வித்தியாசமாக இருக்குது அந்த டெம்பிளோட இது பார்க்குறதுக்கு. இவ்வளோ எலிகள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கலீஜா அப்படிலாம் ஆக்சுவலி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த எலி சாப்பிட்ற இடம் மட்டும் கொஞ்சம் இருக்குது. மேபி வந்து டெய்லி அதை க்ளீன் பண்ணி நினைக்கிறேன். நீட்டாக தான் இருக்குது. ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஸ்மெல் இருக்குது. பட் ரொம்ப வந்து பயங்கரமாக வந்து இரிட்டேட் ஆகிற மாதிரி ஸ்மெல் கிடையாது. அது மாதிரி இவ்வளோ எலிகள் இருக்கிறதுனால ஹைஜீனிக்காக இருக்காதுலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதுவரை யாருக்குமே வந்து அதனால் வந்து நோய்களோ அந்த மாதிரி தான் வந்தே கிடையாது. இந்த எலிகள் வந்து கோயிலில் மட்டுமே தான் இருக்குது. கோயிலை விட்டு வெளியே எங்கேயும் வரதே இல்லையாமா. ஒரு ஸ்பெஷலான கோயிலாக இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நார்மலாக நம்ம ஊர்லலாம்
வீட்டிலலாம் எலி வந்துச்சுன்னா நம்ம ஓடுவோம், அது ஓடாடி இருக்குல்ல. ஸோ அது மாதிரி இல்லாமல் இது வந்து வித்தியாசமாக வந்து அப்படி ஏதோ பெட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றிட்டு இருக்குது. கோயில் வீடியோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சரி மொபைலில் ஒரே ஒரு ரீல்ஸுக்காக வீடியோ வந்து எடுக்கலான்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அந்த ஒருத்தன் இருந்தாங்களா ஒருத்தன், அவன் தான் சொல்ல முடியும் மரியாதை அவ்வளோதான். ஏன்னா 2 டிக்கெட்டுங்க, நான் 30 60 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு திரும்ப நான் வந்து மொபைலில் ஷூட் பண்ணிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு கோப்ரோ ஷூட் பண்ணால் மொபைல் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா தெளிவாக எழுதி போடணும். அதாவது மொபைல் நம்ம மூவிக்கு 70 ரூபா எழுதி போட்டுருவோம், ஓகேவா? காசு கொடுத்தாச்சு. ஸோ மூவின்னா நான் வீடியோ, ஓகேவா? வந்து திரும்ப காசு இந்த மாதிரி காசு பிடுங்கிறதுக்கு சீரியஸாக வந்து பிச்சை எடுக்கலாம் அந்த மாதிரி. பட் ஏன்னா அந்த வீடியோ வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. பட் சொல்கிறேன் நான் சீரியஸாக. ஏன்னா எவ்வளோ ஒரு கோயில் வந்து இரிட்டேட் ஆனதுன்னா நான் இது இங்கே தான் இருப்பேன். வெளியே கூட யாராச்சும் வந்து ஒருத்தன் காசு கேட்டாங்கன்னா ஒரு 100 ரூபாய் இருந்தால் கொடுத்துருவேன் நான். பட் இந்த மாதிரி காசு பிடுங்குறாங்களா, பிடிக்கவே செய்யாத விஷயம் எனக்கு. பேமெண்ட் பண்ண பிறகு திரும்பவும் வந்து நான் போய் டெல் பண்ணிட்டேன். நான் வெளியே போகிறேன், நான் உங்கள் கோயிலில் நான் ஷூட்டே பண்ண வெளியே போகிறேன் அப்படின்னு வெளியே போகிறேன். மறுபடியும் விட மாட்டேன், 30 ரூபா வாங்கிட்டு அப்படின்ட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா அதே கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து இருக்கணும். கொஞ்சம் அங்கே இது கலெக்ட் ஆச்சுல்ல, அதில் வந்துட்டு அந்த பேமெண்ட் மேட்டில் வந்து கலெக்ட் ஆக பார்த்து திரும்ப அடுத்து வந்து பேசினார். ஒருத்தர் வந்துட்டு அது பேசிட்டு சரி விடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஓகே. கொஞ்ச நேரம் எனக்கு காம் ஆகலை. ஏன்னா வந்து ஒருத்தர் என்ன ஏமாத்திட்டான்ற ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. திரும்ப அவனை பார்த்தா கூட அந்த இது வந்துடும், அந்த மூஞ்சியை பார்க்குறவங்க எனக்கு கோயில் விட்டு போயிடணும் அப்படி தான் இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா கோயில் வந்துட்டீங்க, சரி கொஞ்சம் வந்துட்டு காமாக போயிருங்க அப்படின்னாரு. கரெக்டாக நீங்கள் சொல்கிற கரெக்டாக அப்படிமா பேசிட்டு அவரோட விட்டு திரும்பிட்டு அப்புறம் நீங்கள் மேலே வாங்க அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மேலே கூப்பிட்டு வந்துட்டு இந்த ஒரு டாப் வியூ தெரியுதுல்ல, ஸோ இதை வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சு கொடுத்தாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே வந்து ஒரு பாத்திரம் காமிச்சு கொடுத்தாரு, பெரிய பாத்திரம். அங்கே வந்து அல்வா மாதிரி ஏதோ கிண்டுவாங்களாமா பிரசாதம். அதோட வேல்யூ வந்து 18 லட்சம் அந்த பிரசாதத்து வேல்யூ அது சொன்னார். அப்புறமா வந்து இங்கே வந்து நடக்கும்போது நீங்கள் வந்து கீழே தரையை பார்த்துட்டு நடங்க, மேலே எதுவும் பார்த்து நடக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம தெரியாதனமா ஒரு எலியை வந்து மிதிச்சிட்டா கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதாவது இறந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வெள்ளியில இல்லை தங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எலியோட சைஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இவங்களுக்கு இல்லை கோயிலுக்கு வந்து காணிக்கையாக போகணுமா. ஸோ நினச்சா எலியோட சைஸுக்கு தங்கத்தில் வாங்கணும்னா எத்தனை லட்ச ரூபா ஆகும். ஸோ அதனால் கீழே பார்த்து நடக்கும்போது அது குறுக்க வந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து சவுண்டு போட தெரியுமா. ஸோ அந்த மாதிரி சவுண்டு போட்டிங்கன்னா அது வந்து ஒதுங்கி போயிடும் அப்படின்னாரு. ஓகே, நம்ம இங்கே நிற்கலாம். ஆக்சுவலாக இந்த தேவையில்லாத பிரச்சனை பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட். ஒரு ½ hour டென்ஷனில் உட்காந்து இங்கேயே உட்காந்துட்டு கிளம்பி நான் போக வேண்டியது இங்கேயே உட்காந்து டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் வந்து பெட்ரோல் பங்கில் தாங்க வந்துட்டு நேற்று நைட்டு வந்துட்டு ஸ்டே பண்ணது. பேக்கில் தான் இப்போ நம்ம வந்து கோயில் போயிட்டு ரிட்டன் வந்து ஒரு ½ hour இப்போ 26 கிலோமீட்டர் வந்து போக வேண்டியிருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அடுத்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜுனகர் ஃபோர்ட் தான் வந்து போட்டிருக்கேன். ஃபோர்ட்டில் அது ஆக்சுவலாக வந்து மிகரில் வந்து ரொம்ப உள்ளே போய் பார்க்குற பிளான் கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப டிலே ஆகும் தெரியும். நான் இன்னொரு பிளான் சொல்லல, வந்து ஒரு பிளேஸ் போயிட்டு அப்புறமா வந்து ஜெய்சல்மீர் போகிறதுன்றது அதையும் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ தான் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா அந்த பிளேஸ் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட சுமதி கால் பண்ணி கேட்டேன். அவர் சொன்னார் இல்லை அதெல்லாம் நீங்கள் ராஜஸ்தான் போய்ட்டு அங்கே போகாமல் வந்தேன்னா பாவம் பிடிச்சிடும் அப்படின்ற மாதிரி வந்தால் கண்டிப்பாக போகணும் மஸ்ட் பிளேஸ் அப்படின்ட்டான். சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நைட்டு போயிட்டு வியூஸ் கிடையாதுல்ல, அதனால வந்து சரி ஓகே ஜெய்சல்மீர் போயிடலாம். நம்ம நாளைக்கு வந்து ஜெய்சல்மீர்லேயே வேறு பிளேஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு அதை வந்து தனியாக நாளைக்கு ஜெய்சல்மீர்லேருந்து போயிட்டு வரலாம். ஏன்னா அது வந்து போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு ½ டே கண்டிப்பாக தேவைப்படும் போயிட்டு ரிட்டர்ன் ஜெய்சல்மீர் வர்றதுக்கு. சரி பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டு பிளானை மாற்றி போட்டு வச்சுருக்கு இப்போதைக்கு வந்து வெயிட். ஸோ ஆக்சுவலாக ஸ்பாட்டுக்கு போகிற முன்னாடி தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு இன்ஜெக்ஷன் டே, எனக்கு நாய் கடிச்சதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்ல. ஸோ அதுதான் பரவாயில்ல. போலீஸ் வந்து கேட்டப்போ வந்துட்டு ரூட் சொன்னார். அப்புறம் பக்கத்தில் கேட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு. பெரிய இதுங்க ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் போல, தனி வாடா இருக்கும் போல இருக்குது. இங்கே ஆக்சுவலாக போடுவாங்களான்னு தெரியல, உள்ளே போய் பார்க்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியல, இங்கே அங்கே போக சொல்லுவாங்க, எதாவது தெரியல. அப்படி ஆச்சுன்னா போடணும், இல்லைன்னா வந்து டக்குன்னு வந்துட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்பீடாக போட்டு கிளம்புற பார்க்கணும். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பார்க்க மாட்டேன் இங்கே வந்து செக்ஷன் இல்லையாமா. ஏன்னா ரொம்ப பெரிய ஏரியாங்க, தனித்தனியாக கார்டியாலஜி தனியாக அதுன்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது எமர்ஜென்சி நம்ம கேட்டது பண்ண மாட்டாங்க. வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க கவர்மெண்ட் இது, பட் அது இன்னும் இருக்காது, சண்டே இருக்காது, லீவுன்ட்டாங்க. ஸோ ப்ரைவேட் தான் தேடி பார்க்கணும். பக்கத்தில் போயிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் இல்லை கிளினிக் ஏதாச்சும் பார்த்துட்டு போய் இந்த இன்ஜெக்ஷனை போட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, போய் செக் பண்ணி பார்த்தாச்சு. அங்கே வந்து ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் இல்லையாமா, எல்லா இடத்துலையும் இருக்காது அப்படின்ட்டு இல்லைன்ட்டாங்க. ஃப்ரெண்டில் போங்க ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. சரி ஓகே மெடிக்கல் ஷாப் எங்கே தேடுவோம். இந்த லெஃப்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது, பெரிய ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலாக. ரொம்ப மெடிக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு இன்ஜெக்ஷன் வந்து போட்டாச்சு. இங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டல் சாய்ராம்னா ஏதோ ராம் ஹாஸ்பிட்டல் போட்டு ஸ்ரீராம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஜெக்ஷன் போட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு இன்ஜெக்ஷன் சார்ஜஸ் எதுவும் வாங்கலை. கேட்டால் எவ்வளோ வந்துட்டு, பட் சார்ஜஸ் எதுவும் வாங்கலை.
நெக்ஸ்ட் வேக்சின் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வாங்கி வச்சிட்டேன். இது ஒரு டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டாக 390 ஒரு 400 வந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டோஸ் தேவை கிடையாது. பட் இருந்தால் அடுத்து போகிறது தேர்ட் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிட்டேன். கூடவே ஐஸ் பேக்கோட சேர்த்து. ஆக்சுவலாக இந்த கிளைமேட் ஐஸ் பேக்ஸ் வேணான்னாங்க, கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதே டாப் பாக்ஸ் ஊற்றி போட்டு நம்ம கிளம்புவோம். அடுத்த ஸ்பாட்டில் போய் 2 நாள் கழிச்சு அடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அதை வச்சு தான் போகுதா தெரியலையே. ஸோ ஃபஸ்ட்டு போட்ட மேப் வந்து நான் க்ளோஸ் பண்ணவே இல்லைங்க. அந்த டெஸ்டினேஷன் மேப் வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டு தானே வந்தது. அப்படியே மாட்டேன். 5 minutes 1.5 கிலோமீட்டர் தான். டைம் டிலே மேல் டிலே பண்ணி இப்போ 1 காலம் ஆயிடுச்சு. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தால் பக்கத்தில் எதுவும் ரொம்ப ப்ரைவேட் இருக்காது, இல்லை வந்து மெடிக்கல் இருக்காது நினச்சேன். பட் ஆனால் வெளியே நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ் வரிசையாக நிறைய இருந்துச்சு. இது ப்ரைவேட் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு மெடிக்கலில் வாங்கிட்டு மெடிக்கலாக சொன்னாங்க அங்கே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, வேணா போடுங்க, என்ன ஒரு 30 ரூபா 50 ரூபா கேட்பாங்க, போட்டுங்க அப்படின்னாங்க. சரி போட்டாச்சு. போட்டுட்டு எவ்வளோ கேட்டால் இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதுவும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்லீஸ்ட் வந்து வேணான்னு சொல்கிறதுன்ட்டு ரேரு. அப்புறமா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்துட்டு பார்க்கிங், அதாவது சார்ஜஸ் தான் 5 ரூபா தான் பைக் சார்ஜு. அதுவும் விட்டுட்டு ஸ்லிப்பு வாங்க போனால் இல்லை வேண்டாம் போங்க அப்படின்ட்டாங்க. ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதுதான் ஜூனகர் ஃபோர்ட் ஃப்ரண்டில் இருக்குல்ல. தாறுமாறாக வண்டி போய்ட்டு எது என்ட்ரன்ஸு எங்கே எக்ஸிட் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே சுற்றி போய் உள்ளே வருது. ஸோ இந்த இருக்குல்ல ஜூனகர் ஃபோர்ட். கண்டிப்பாக வந்து உள்ளே போகிற பிளான் இல்லை, லாப்பில் வழியாப்பில் பார்த்துட்டு போகிறது தான். ஆனால் லீவாக இருக்குமா அன்றைக்கி சண்டேல ஏதாச்சும் ஒரு ஆளை காணல. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே வந்து பார்த்து சொன்னேன்ல, இன்ஜெக்ஷன் வந்துட்டு நான் அந்த வார்டு போனப்போ போட மாட்டேன்ட்டாங்க. வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க கவர்மெண்ட்லேயே, அங்கே போடுவாங்க அப்படின்னு. பட் அதான் இன்னைக்கு இல்லை, லீவ் அப்படின்னாங்க. இந்த எக்ஸிட் மாதிரி தெரியுது. உள்ள யாரும் போகிறாங்களா விடா. உள்ளே வந்து செக்யூரிட்டி வா வா வான்னு கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னு ஏதோ ஆர்வம் வந்தேன். இங்கே பார்க் பண்ணுங்க 50 ரூபா தான் டிக்கெட்னாரு. நான் சொன்னேன் உள்ளே வரல தெய்வமே. நான் பார்த்துட்டு அப்படியே சரி வந்ததுக்கு டைம் கிடையாது. சும்மா டைம் கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தா உள்ளே வந்து பார்க்குற பிளான் இல்லை எனக்கு. சும்மா மேலே வழியே பார்த்துட்டு போகிறான் தான் வந்து முதல் ஷெடியூல் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிடலான்னு வந்தேன். ஸோ அதனால் பைக் பார்க்கிங்கில் உள்ளே விட்டு 50 ரூபா வேஸ்ட் பண்ணல, வெளியே சும்மா விட்டுட்டு ஜஸ்ட்டு உள்ளே வந்து சும்மா அப்படியே மேலாப்பில் விட்டு பார்த்துட்டு ரிட்டன் வந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜுனகர் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக ராஜஸ்தான் எல்லா ஃபோர்ட்டும் வந்துட்டு ஒரு ஹில் மேலே மலை மேலே தான் வந்து பார்த்தா பிரம்மாண்டமாக அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மல் சிட்டியில் என்ன சொல்கிறது கிரவுண்ட் லெவல்லே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட் கட்டியிருப்பாங்க. தெரியல இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட் சைடு இருக்கா, ரோட் சைடுக்கு அப்படியே சேம் லெவல்லே தான் அந்த ஃபோர்ட் இருக்கும். ரொம்ப ஹைட்டு ஹில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய புறா பார்க்க முடியுதுங்க இங்கே வந்துட்டு. எங்கே பார்த்தாலும் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா வந்தால் வந்து புறா வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. அந்த குரூப்பை பார்க்கவே சூப்பராக இருக்குது. வரிசையில் எல்லோரும் உட்காந்துருக்கு. நீங்கள் யாராச்சும் வரதா இருந்தால் பெரிய லாங் டேஸ் பிளான் போட்டிங்கன்னா பிக்கனர் வந்து அது வந்து உள்ள சுற்றி பாருங்க. கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 2 ஹவர்ஸாக கண்டிப்பாக வேணும் பார்த்தா மினிமம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். 7 minutesல வந்து லால்கர் பேலஸ் அங்கே தான் வந்து டெஸ்டினேஷன். இங்கே வாழ்ந்த ராஜாலாம் பார்த்தீங்கன்னா இதை காலி பண்ணிட்டு புதுசாக ஒரு பேலஸ் கட்டி அப்புறம் அங்கே தான் போயிருக்காங்க. இப்போ வந்து லால்கர் பேலஸ் தான் வந்து போயிட்டுருக்கேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ தெப்பக்குளம் மாதிரி வந்து தண்ணி கொஞ்சமாக கட்டி கிடக்குது. ஃப்ரெண்டில் இருக்குல்ல இதுதான் லால்கர் பேலஸ். இதோட பேக் சைடில் காட்டுது பேலஸ் பார்க்கிங் லாட்டுன்ட்டு. ஆனால் ஃபுல்லாக க்ளோஸ்டு காட்டுறதா. பேலஸ் வந்து க்ளோஸ்ன்னு தோணுதுங்க. வாசல்லே வர செக்யூரிட்டி அப்படியே ஓடிட்டு இப்போ திறக்குறாங்களா? உள்ளே போனால் இவங்களும் பார்க்கிங் கேட்பாங்களே. லால்கர் பேலஸ் ஹெரிட்டேஜ் ஹோட்டல் யூனிட் ஆஃப் மகாராஜா கங்கா சிங் டூரிஸ்ட் பிகனர். ஸோ செக்யூரிட்டி யாருமே இல்லை. இப்போ நான் மட்டும் தான் போகிறேன். செக்யூரிட்டி கார்டு பார்க்குறதுக்கு ஏதோ வந்து செக்யூரிட்டி மாதிரிலாம் இருப்போம். ஹோட்டலில் வந்துட்டு வெளியே நிற்பாங்க இல்லை சர்வஸ் மாதிரி இருக்கிற பார்க்குறதுக்கு. அங்கே வந்து விட்டுட்டு நடந்து அப்படியே வந்தாச்சு. வந்து பார்த்தா என்னடா பேலஸ் பண்ணி டென்ட் போட்டிருக்கீங்கன்னு பார்த்தா புதுசாக போர்டு போட்டிருங்க லக்ஷ்மி நிவாஸ் பேலஸ் அப்படின்ட்டு. செக்யூரிட்டி ஒரு வணக்கம் வச்சார். என்னன்னு கேட்டால் வந்து பேலஸ் எல்லாமே ஒரே பேலஸ் தான். நம்ம அந்த பக்கத்துலேருந்து வர என்ட்ரன்ஸ் தான் வந்து பேலஸ் வேறு. ஸோ இந்த பக்கம் உள்ள பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நிவாஸ் என்ட்ரன்ஸ் பண்ணலாம். ஸோ வந்து இது வந்துட்டு கமர்ஷியல்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் வாடகை விட்றாங்க போல இருக்குது. அதனால் ஒரே பேலஸ் தான்.
இது வந்து கொஞ்சம் தனி. இது வந்து நம்ம டூரிஸ்ட்கான பிளேஸ் கிடையாது. டூரிஸ்ட்கான பிளேஸ் தான் அந்த பக்கம் இருக்குது. இப்போ நான் சொன்னது கரெக்டாக தாங்க சொல்லியிருக்கேன். கரெக்டாக தானே? செக்யூரிட்டி பார்க்கும்போது ஹோட்டலில் எல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கெட்டப்பில் இருப்பாங்களே, அவங்கள மாதிரி இருக்காங்க சொன்னோன்னா அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி நிவாஸோட செக்யூரிட்டிஸ் தான் அவங்கெல்லாம். யாருமே வரல, அங்கே கூட்டமே இல்லை. என்னன்னு தெரியல. ஒரு நாள் டூரிஸ்டான பிளேஸே இல்லையோ, நான் தான் தப்பாக வந்துட்டோம். எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேலஸ் வந்து விற்றுட்டாங்க. என்னன்னா வந்து இது உள்ளே வந்து அலௌட் இல்லை, ப்ரைவேட் பார்ட்டி போட்டாங்களா. ஸோ உள்ளே வந்து அலௌட் இல்லை. டூரிஸ்ட் வருவாங்களாமா, வந்தால் வந்து வெளியே தான் பார்த்துட்டு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து உள்ளே வந்து நீங்கள் இப்போ வந்துட்டு ஸ்டே பண்ணுறது ஹோட்டல் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு சுற்றி பார்க்கலாம் மீன்ஸ் வந்துட்டு பார்த்தா பேலஸ் உள்ளே என்ட்ராகலாம் ஆக்சுவலாக. மற்றபடி இங்கே ஸ்டே புக்கிங் பண்ணாதவங்க பார்த்தா வெளியே வந்து பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஸோ இதை பற்றி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஃபோர்ட், அந்த ஃபோர்ட்லேருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்து தான் இந்த ஃபோர்ட் ஆக்சுவலாக. இப்போ ராஜா காலத்து ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வந்து இங்கே பின்னாடி போர்ஷனில் வந்து இருக்காங்களாமா. தென் உள்ளே இருக்கிற ஒரு டைனிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப பெரிய டைனிங் ரூம். 400 பேருக்கு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் உட்காந்து சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டைனிங் ரூம் இருக்குது. தென் இங்கே உள்ள ஒரு லைப்ரரி இருக்கிறத வேர்ல்டு 4th லார்ஜஸ்ட் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த பேலஸ் பற்றி. ஸோ எப்படியும் உள்ளே விட மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு. பாசலே ஒரு கிளிக் எடுத்துகிட்டு போயிடலாம். ஊருக்குள்ளே வந்து ரயில்வே கேட்டில் மாட்டினீங்க. ட்ரெயின் வந்துட்டு ஆளால் குதிச்சு போயிட்டுருங்க உள்ளே வெளியேன்ட்டு. அதை ஒருத்தர் பாருன்னா பைக்கே உள்ள விட்டு நிற்கிறாரு கம்பி உள்ளாடி. ட்ரெயின் தான் ஹார்ன் அடிச்சு மெதுவாக வருது. காது கிளியுது. மதுரை டு பிக்கனர். வாவ், அதுவும் நம்ம தமிழ் வார்த்தை பாருங்க, விரைவு வண்டி. தமிழ்நாடு சரிங்களா? மதுரை டு பிகானீர் தமிழ் வார்த்தை. மட்டும் பொறுமை இது என்னங்கன்னு தெரிலங்க. விட்டுருந்தா அந்த வீலில் 2 வீலுக்கு நடுவில் பூந்து கூட உருண்டு வந்துருப்பாங்க போல இருக்கு. இப்போ ட்ரெயின் வாசலாக அவர் ட்ரெயின் டிரைவர் ஹார்ன் அடிச்சுட்டு ஒதுக்கி போனா அப்பயும் குதிச்சு போகிறாங்க. ட்ரெயின் போனோம் பின்னாடியே குதிச்சுங்க வந்துட்டாங்க கேட் ஓப்பன் பண்ணுற முன்னாடி. ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஸ்பாட்டு. நான் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் என்னென்னா வந்துட்டு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீல்ஸாக எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. ராம்பூரியா ஹவேரி பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பில்டிங் அந்த கார்னர் பில்டிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஷன் இல்லை, ஃபுல்லாக க்ளோஸில் இருக்கு. உள்ளே அலௌட் இல்லைன்னு தெரில. ஒரு ஸ்ட்ரீட்ஸுக்குள்ளே சின்ன ஸ்ட்ரீட் ஆக்சுவலாக இந்த ஆட்டோலாம் போதில் அந்த மாதிரி குட்டி ஸ்ட்ரீட்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பில்டிங் இருக்குது, அவ்வளோதான். மேப் போட்டு வச்சுக்கோங்க. ஜெய்சல்மீர் பார்த்தீங்கன்னா 5 hours 8 minutes 330 kilometers ரீச்சிங் டைம் 8-9 PM. ஜஸ்ட் இந்த செயின் லூப் பண்ணுறதா ஸ்டார்ட் பண்ணேன். நான் செயின் வந்து லூப் பண்ணியாச்சு. பயங்கர வெயிட்டுங்க ஆக்சுவலாக வந்து டிஸ்டன்ஸ் ஆகிடல, சரிச்சு பிடிச்சா வந்து லூப் பண்ணது. கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லூப் பண்ண பிறகு கிளம்ப போகும்போது அவர் சொன்ன தேங்க்யூ பையா. ஸோ அவர் வந்து அங்கே பையன் வந்து பைக்கில் குறைச்சி போட்டுருக்காரு. ஓகே என்ன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெயிட்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி வீட்டில் செம வெயிட்டாக இருக்கும். டேர்னிங் மட்டும் பண்ணிடாதீங்க, ஓட்டி பார்த்துட்டு அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரெண்டை ஓட்ட விட்டுட்டு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு டேர்ன் பண்ணி வரேன்னு ட்ரை பண்ணாங்க. கண்டிப்பாக விழுந்துருவாங்க, ப்ராக்டிஸ் கிடையாது, அதனால தான். ஆமாம், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஜெய்சல்மீர் மேப் போட்டிருந்தேன். இப்போ தான் 2 மேப் மாற்றி வந்து இப்போது சாம் டெசர்ட் போட்டிருக்குன்னா கிலோ ஐயோ ரைட் பின்னாடி வரஞ்சிட்டு போகிறது. செம கிலோமீட்டர் இருக்குது ஆக்சுவலாக. 5.25 hour கட்டுதுங்க. 9:15 தான் ரீச்சிங் டைமு. 500 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சிம்பிள் போட்டிருக்கோம். ஐயோ ஹோட்டலில் ஹீயா இருக்குதா? டீ ஸ்டாலு பூட்டி போட்டாங்களா? ஐயோ சட்டரை பூட்டி போட்டாங்களா? ஸோ சார் காலிலேருந்து ஆக்சுவலாக வந்து பாபா சாப்பாடு சாப்பிட்லங்க. மிளகா பஜ்ஜியும் ஒரு சமோசாவும் சாப்பிட்டது. அதோட சரி மணி வந்து 4 மணி ஆகிடுச்சு. லைட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 3 ரொட்டி, அப்புறமா வந்து
தால் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. நிறைய பையக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வண்டி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு சேனல் நேம் கேட்டார் ஒரு பையா. சொன்னேன் ஸ்கேனர் இல்லையான்னு கேட்டார். டெவலப்மெண்ட் பயங்கரமாக பண்ணிட்டா அப்படின்ட்டு. நம்ம ஆக்சுவலாக என் பைக்கில் இதுவரைக்கும் நான் என்னோடய ஸ்கேனர் ஸ்டிக்கர் வந்து ஒட்டவே இல்லை. பேனிஸ்ட்டில் சரி இதில் ஒட்டவே இல்லையா, சரி ஓகே ஒட்டிடுவோன்ட்டு எடுத்து பேனிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. இனி வந்து பையா எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 ஹவர் ஓட்ட வேண்டியிருக்கு. அடுத்த ஒரு சம்பவமாக வந்துட்டு வந்துருச்சா வரலையான்னு தெரியாத ஒரு சம்பவமாக இருக்குது. சிங்கிள் ரோடு தான், 2 லேன் தான். ஆக்சுவலாக ஃப்ரீயாக தான், ரோடு நல்லா தான் இருக்குது. நான் பாட்டுக்கு என்ன ஒரு 84 வந்துட்டு இருந்தேன். சைடில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்து பைக்கோட மென்ஷனே பண்ணலை. காருக்கு 80 போட்டுருந்துச்சு, லாரி பஸ் எல்லாம் 60 போட்டுருந்துச்சு. நான் கார் மென்ஷன் பண்ணாதாலும் சாரி பைக் மென்ஷன் பண்ணாதாலும் ஸ்பீடாக வந்தது கிடையாது. நார்மலாக வர ஸ்பீடு தான் நமக்கு ஸ்பீடு 84ன்றது அப்படி தான் வந்துட்டு இருந்தேன். 84 சார் 84 94 அதுவே மறந்துச்சு எனக்கு. இந்த பாருங்களா சைடில் போர்டு போட்டிருக்கேன், இந்த போர்டு தான் சொன்னேன். காருக்கு வந்து 70 பஸ்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தா 60. எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. அப்படி சைடில் கொஞ்சம் கூட்டமாக ஆள் இருந்துச்சு, ஒரு வண்டி இருந்துச்சு அவ்வளோ தெரிஞ்சு. ஏன்னா வந்து மிஸ்டேக் இருக்கிறதால ரொம்ப க்ளோஸராக போக தான் என்ன வண்டின்னு தெரியுமா. கிட்ட போய் பார்த்தா இன்டர்செப்டார் ஸ்பீடுக்கு பிடிக்கிறதுக்கு உள்ள கேமரா வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. பட் யாரும் ஸ்டாப் பண்ணல, அப்படியே கேமராவோட நின்றுட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்களா, கேஸ் போடுவாங்களா என்னன்றது தெரில, இங்கே எவ்வளோ ஃபைனுன்றது தெரில. சரி ஓகே மெசேஜ் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே வந்துட்டுருக்கேன் ஃபைன். ஸோ சன்செட் டைம் வந்து சேர்க்குறேங்க. மணி வந்து 5:40 ஆகுது. செம்மையாக இருக்குது ஸ்கை கலர். ஆக்சுவலாக சன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடும். மேலே வந்து ஒரு கொஞ்சம் டார்க்கான ப்ளூ, அப்புறம் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மிடில் வந்து கலர் அப்படியே ப்ளூ சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக ஆரஞ்சு. அதாவது அந்த பாயிண்டில் மட்டும் கிடையாது, சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கலர் தான் இருக்குது. போயிட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு பூந்துட்டேன். எதுக்காகனா மிடில் வந்து ஒரு ராம்தேவரா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான கோயில் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான் பெங்களூர்லேருந்து கிளம்பும்போது தெரிஞ்ச வந்து சொன்னாங்க. தென் லாஸ்ட்டாக வந்து சைல்டு லூப் பண்ணல, ஸோ அங்கே ஒரு பையாவும் சொன்னார். சைல்டு லூப் பண்ணப்போ இல்லை வேலை இல்லை, ஆமாம் அங்கே தான் இன்னொன்று நம்ம சாப்பிட்ட இடத்துல ஆக்சுவலாக சாப்பிட்ட இடத்துல அந்த பையன் பேசிட்டு அதுவும் ஒரு பையன் சொன்னார். அந்த ரூட்டு தானே போகிறீங்க நீங்கள், மிஸ் பண்ணாதீங்க, எப்படி நைட் ஆகிடும் அப்படின்னு. இல்லை அது ஓப்பனில் தான் இருக்கும், போய் ஜஸ்ட்டு பார்த்துட்டு போக ஃபேமஸான டெம்பிள் அப்படின்னாரு. சரி அப்படியே உள்ளே போக மாட்டேன் நான், ஆல்ரெடி செம லேட்டு. ரீச்சிங் டைமே எனக்கு வந்து 10 மணி காட்டுது. ஜஸ்ட்டு அவர் சொன்னதுக்கும் அது ஃபேமஸ் சொன்னதுக்கும் வெளியே இருந்தால் சட்னி சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டு லெஃப்ட் எடுத்தது. இன்னொரு காரணம் என்னன்னா ஹைவேலேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் உள்ளே. இது இந்த கூட்டெல்லாம் அங்கே தான் வரங்க தெரில, 1 கிலோமீட்டர் தான் உள்ளே போகணுமா. ஸோ பரவாயில்ல, 2 கிலோமீட்டர் தானே. சரி இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோம், 5000 கிலோமீட்ரு. சரி கூட்டத்தை பார்த்துருவோம். அது பிரைட். ஓகே பாய். குளிர் தாங்க முடியலங்க. குளிருக்கு ரெயின் கோட்டை போட்ட முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். தெர்மல் எதுவும் இல்லையா, சரி ஓகே ரெயின் கோட்டையாக எடுத்து போட்டோன்னு பார்த்தீங்கன்னா குளிருக்கு பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் எடுத்து போட்டாச்சு. ஜெய்சலூர் பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து இன்னொரு 4 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகும் போது. பட் சாண்டியூன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு இன்னும் 1 hour ட்ரைவ் பண்ணணும். 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்பா செம குளிருக்கு. ஆக்சுவலாக ரெயின் ஜாக்கெட் போட்டுமே தாங்க முடியாத குளிர். 10:30 மணி போயிட்டு இருக்கிறதுனால அங்கே போடுமான்னு யோசிச்சாலே இதாக இருக்குது. நியூ இயர்லாம் பேசாமல் எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்கில் டென்ட்டை போட்டு மூடி படுத்துருவோமான் இருக்கு. இன்னொன்று என்னென்னா அந்த லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணல, ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பீப்புள் தான் ஒருத்தர் வந்து பேசினார். அவர் ஆக்சுவலாக நேற்று தான் சாண்டியூன்ஸில் வந்து அங்கேருந்து ஜெய்சல்மேர்லேருந்து வந்தேன் அப்படின்னாரு. அங்கெல்லாம் போகிறது வந்து நல்ல காசு இருந்தால் போங்க, இல்லைன்னா போயிடாதீங்க அப்படின்ட்டாரு. என்னன்னு கேட்டதுக்கு சும்மா வந்து இந்த ஒரு இத்தனோட ரோட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இந்த டென்ட்டை போட்ட மாதிரி வச்சு செட்டப் பண்ணி வச்சுட்டு 20,000 25,000 கேட்குறாங்க ஒரு நாளுக்கு அப்படின்னாங்க.
அப்புறமா நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல. அவரும் வந்து 3 days முன்னாடி அங்கே வந்து ஸ்டே பண்ணி போனவர் கான்டாக்ட் கொடுத்தாரு. அவருமே கேட்டால் வந்துட்டு செம ரேட் அவரும் கேட்குறாரு. செம ரேட்னா இந்த அளவுக்கு இல்லை, 20,000 30,000 இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 4000 அந்த மாதிரி. அதுவும் வந்து என்ன பெஸ்ட்லனா வித் ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட்டு ஸ்டே மட்டும் இல்லை. அதெல்லாம் இப்போ என்னென்ன கிளியராக தெரில, ஆக்சுவலாக பேசினா தெரியும். ஸோ அவ்வளோ கொடுத்தெல்லாம் நம்ம வந்து ஏன்னா நம்ம பட்ஜெட்டாக ட்ரிப் பண்ணணுன்ட்டு உள்ள 10 ஸ்டேலாம் பண்ணி லாஸ்ட்டு மொத்தமாக கொண்டு ஃபுல்லாக வந்து ஒரு நைட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 6 hours வந்து கொடுக்க முடியாதுல்ல. நார்மல் டைம்லாம் அவ்வளோ ரேட் இருக்காது. நாளைக்கு நியூ இயர் அப்படின்ற காரணத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம ரேட்டு போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்ட்டு. இல்லை பேசாமல் இன்றைக்கி பெட்ரோல் பங்க் ஸ்டே போட்டு நாளைக்கு காலை எழுந்திரிச்சிட்டு ஜெய்சல்மீரில், அதாவது அங்கே சாம் போகாமல் ஜெய்சல்மீர்லேயே வந்து ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் ஹோட்டலாக பார்த்து ஸ்டே போட்டு நீட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை. ஏன்னா நாளைக்கும் வந்து இங்கே தான் ஜெய்சல்மீர் தான் ஸ்டே. ஆக்சுவலாக பட்ஜெட்டாக வந்து கிடச்சா கூட பார்த்தா வந்து 2 நாளுமே ஹோட்டல் ஸ்டே பண்ணுறது மேட்ரு கிடையாது. இப்படி 4000 5000 அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகுது. பெட்ரோல் வர பார்த்தீங்கன்னா வந்து பிளிங்காக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நியர்பை எங்கேயாச்சும் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணணும். அதனால் ஃபுல் டேங்க் பண்ண மாட்டேன். என்ன சம்பவமா இல்லை சும்மா நிற்கிறாங்களா? சம்பவம் தான். கார் டிக்கியில் வந்து ஊற்றிட்டாங்க. ஏன்னா ஒரு வேளை பெட்ரோல் வந்துடுச்சு பெட்ரோலுக்கு. ஸோ இதில் போயிட்டு வந்து கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் ஒரு 1000 rupees இல்லை ஒரு 800 rupees ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு வேளை வந்து ஸ்டே எல்லாம் வந்து இது மாதிரி தான் கம்மி ரேட்டு கிடைக்கல அப்படின்னா வேறு வழியே கிடையாது, பெட்ரோல் பங்க்லாம் ஸ்டே பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஸ்டே பண்ணுற பெட்ரோல் பங்கில் வந்து நாளைக்கு காலையில் வந்து ஃபுல் டேங்க் போட்டுப்பேன். ஸோ இப்போதைக்கு இங்கே பெட்ரோல் போடணும். அப்படியே வந்து ஃபர்தராக ஃப்ரெண்டில் சாம் போகிற வழியே பெட்ரோல் பங்க் இருக்கா அப்படின்றத விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு. வந்துட்டு பவர் பெட்ரோல் தான் இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டேன். அடுத்த 1 kilometer வேறு பெட்ரோல் பங்க் சொன்னாங்க. அப்போ இங்கே வந்துட்டு ஒரு 950 rupees பெட்ரோல் போட்டேன். ஸோ சாம்டன்ஸ் போகிற வழியில் பெட்ரோல் பங்க் இருக்கா கேட்டால் வந்துட்டு இல்லை ஒன்றே தான் இருக்குனாங்க. பட் மேப்பில் பார்த்தா சாமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 minutes பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஆனால் அது ப்ரைவேட் பெட்ரோல் பங்கு, தங்க விடுவாங்களான்ற சுத்தமாக ஐடியா இல்லை. எப்படி இங்கே தங்க முடியாது, சிட்டியில் வந்து பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா ரொம்ப சின்னதாக இருக்குது, எங்கேயும் ஸ்டே பண்ண முடியாது. ஸோ ஃபர்தராக போகலாம், போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு 14 kilometer 15 minutes இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஒரு இடம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் கழிச்சு 8 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து நான்வெஜ், அதாவது முட்டை வந்து சாப்பிடுவேன். ஏன்னா இங்கே வந்து நான்வெஜ் வந்து கிடைக்காது ராஜஸ்தான் ஃபுல்லாகவே. அதனால் இன்னொன்று அங்கே போய் கடைக்கு தெரியல, சும்மா ஸ்நாக்ஸ் பாக்கெட் வாங்கி போட்டுலாம் சாப்பிட்லான்ட்டு ஸ்டாப் பண்ணது. முட்டை சாப்பிட்ட கட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மேகி ஒரு பிளேட் கூட சாப்பிட்டு அப்படி மூவ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் அங்கேருந்து சிட்டிலேருந்து உள்ளே வரும்போது பார்த்துட்ருக்கேன். இந்த ரோட்லேருந்து பார்த்தா எல்லோரும் எக்ஸிட் தான் ஆகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஆப்போசிட் டேரக்ஷன் வந்துட்டே இருக்காங்க, நிறைய கார் வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நான் போகிற டேரக்ஷனில் பார்த்தீங்கன்னா யாருமே போகல என்ன தவிர. ஏன்னா நான் போகிறது பெட்ரோல் பங்க் ஸ்டேக்காக. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அடுத்த நாள் காலையில் அதாவது நான் போக வேண்டிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு தான் போகணும். சரி பேக்கில் ஸ்டே பண்ணால் இவ்வளோ தூரம் திரும்ப காலையில் எழுந்துச்சு வரணும்ல. ஸோ ஃப்ரெண்டில் ஸ்டே பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ரீசனாக போயிட்டுருக்கேன். இவங்கெல்லாம் ஆக்சுவலாக இது வந்து ஹைவே ஆமாம். இது லெஃப்ட் ரைட்டில் வந்து என்ன இருக்குன்றதே எனக்கு தெரில. ஆக்சுவலாக ப்ளைனாக ஏரியாவாக இருக்கா இல்லை மணலாக கிடக்குதா என்னன்னே தெரில. அதே ஃபுல் டார்க், ஒரு லைட் எதுவுமே நம்ம பைக் லைட்டை தவிர வந்து பார்த்தா பைக் மீன்ஸ் பைக் இந்த வெஹிக்கிள் லைட்டை தவிர எதுவுமே வந்து கிடையாது. பெட்ரோல் பங்கில் வந்து உள்ளே வந்து வெயிட் பண்ணி நின்று கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour டைம் வேஸ்ட் பண்ணி வந்து ரிட்டர்ன் கிளம்பிச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தா யாருமே இல்லை பெட்ரோல் பங்கில். பட் ரூமை போட்டு தட்டி பார்த்துட்டு இருந்தேன், யாரும் திறக்கவே இல்லை. அப்புறம் காருக்கு யாரும் பெட்ரோல் போடுவாங்கன்னு தட்டினாங்க, அப்புறம் திறந்துட்டாரு. ஒரு 20 minutes திறக்கவே இல்லை. அப்புறம் சரி ஓகே யாரும் திறக்கலை, இங்கேயே பெட்ரோல் டென்ட் போட்டுடலாம், சப்போஸ் வந்து கேட்டால் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருந்தேன். பட் வந்த பிறகு கேட்டால் வந்து இல்லை போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொன்னப்புறம் வந்துட்டு இல்லை பெர்மிஷன் கிடையாது, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட முடியாதுட்டாங்க. சரி வேறு ஆப்ஷன் இல்லை. அப்புறம் வேறு பெட்ரோல் பங்க் கேட்டதுக்கு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சாம் டியூன்ஸ் அது பக்கத்தில் வந்து பாரத் பெட்ரோல் பங்க் இருக்குது அப்படின்னாங்க. ஒரு 7.5 kilometer. சரி ஓகே நீங்கள் வந்து பேசிகிட்டு வேஸ்ட்டாக அப்படின்ட்டு வண்டி எடுத்து மூவ் பண்ணியாச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக.
இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் வந்து நியூ இயரே வந்துட போகுது. இன்னும் சுற்றிட்டு இருக்கேன், ரூம் கிடைக்காம இல்லை, பெட்ரோல் கிடைக்காம. ஏன்னா இப்போயே வந்துட்டு பட்டாசுலாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாம் கிட்ட நெருங்க ஜாஸ்தியாக வந்துட்டு கேம்ப் ஸ்டேலாம் நிறைய இருக்குது. என்னென்னா எங்களை ரேட் ஜாஸ்திங்க. சிங்கிள் நைட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துட்டு, அதாவது அவங்க இப்போ நம்ம ஏர்லியராக வந்து அட்லீஸ்ட் அதில் இதெல்லாம் பண்ணால் கூட அந்த ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்து ஸ்பெண்ட் பண்ணால் ஓகே. ஏன்னா இப்போ நம்ம தூங்க போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர் தூங்கணுமோ, அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்து அவங்க கேட்குற அமௌண்ட்டு 5000ன்றது ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் ரூம் ஆப்ஷனே விட்டது. சப்போஸ் ஈவினிங் சீக்கிரமாக வந்துருந்தேன்னா, பட் வர வேண்டியது டிலே ரொம்ப டிலே ஆயிடுச்சு. வந்திருந்தால் கூட அட்லீஸ்ட் ஏதாவது கம்மி ரேட் கட்டின்னு ட்ரை பண்ணிடலாம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டருக்கு பாரத் பெட்ரோலுக்கு பார்ப்போம். அங்கேயாச்சும் விட்றாங்களா, அங்கேயே விடலாம், வேறு ஆப்ஷனே இல்லை. என்ன பண்ணுறதே யோசிக்கிறது. ஸோ பாரத் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்துட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து முடியாதுன்ட்டார். கரெக்டாக வந்து நியூ இயர் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. எல்லாம் பயங்கர சத்தம் அதுன்னு இருந்துச்சு. அவர் முடியாதுனாரு. திரும்ப வந்துட்டு இப்போ முடியாது சொன்னீங்கன்னா இங்கே தான் உட்காந்துருக்கணும், இது மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் போக முடியாது, பேக்லேயும் போக முடியாது, வேறு இடமே இல்லாட்டின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே சைடில் ஒரு இடமா இருக்குங்க அப்படின்னாங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை, ஒரு ப்ராப்ளம் வராது. வந்து ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா எப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டு பெட்ரோல் வந்து தங்குறேன் அப்படின்னு விட்ட போட்டு லாஸ்ட் ஓகேட்டார். வெளியே இருந்து பேச முடியல, ரொம்ப காற்று. அப்புறமா வந்து டென்ட் போட்டதும் இங்கே போடாதீங்க அங்கே போடுங்க. அது என்ன வந்துட்டு காற்று எந்த தேசம் அப்படின்னு அவர் தெரியுது, எல்லாத்தையும் நல்லா காற்று இருக்குன்னாரு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு முடியாது சொன்னார். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு பெட்ஷீட் இருந்துச்சு, கீழே எரிச்சு ஓவராக குளிரும் அப்படின்ட்டு அதையும் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஓகேன்ட்டார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட்டில் நம்ம டென்ட்டு போட்டு பெட்ரோல் பங்காக ஸ்டே பண்ணுறோம். சரி பார்த்தீங்கன்னா Jan 1 ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கான எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்ரோலுக்கு வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு 2400 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓவராக எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 350 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கே ஆயிடுச்சு. ஏன்னா 2 டைம் வந்து ப்ராப்பராக சாப்பிட்டுட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோதான். மற்றபடி ரூம் ஸ்டே வந்து ஃப்ரீ, 10 டே போட்டாச்சு. தென் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கேயும் என்ட்ரி பார்க்கிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த கேமரா இது பண்ணது தான். ஸோ அது வந்து பெரிய இது கிடையாது, அவ்வளோதான். ஓகே, நம்ம நாளைக்கு டே 9 ராஜஸ்தான் சந்திக்கலாம். பை, see you.